ஹலோ கைஸ், வெல்கம் டு பிவி டை கிரியேட்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கண்டுபிடிங்க இந்த திங்ஸை வச்சு. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம டேபிள் ஃபேன், அதுவும் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிசி மோட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். நார்மலாக ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. நான் சால்ட்ரிங் பண்ணி ஒயர்லாம் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஒன்று. அப்புறம் ஸ்விட்சு, எப்போ போல நார்மலாக ஒரு ஸ்விட்சு, அப்புறம் பேட்ரி. போன வீடியோ நான் 4x4 கியர் கார் செஞ்சிருந்தேன்ல, அதோட யூஸ் பண்ண பேட்டரியே கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இந்த ஃபேன், இது ஒரு 10 ரூபா என்னமோ வரும். இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மலாக உங்ககிட்ட ஓல்டு ஸ்கேலாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அவ்வளோதான். புது ஸ்கேல்னால் அவங்க அம்மா கிட்ட நீங்கள் தான் திட்டுவாங்க. ஓல்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓல்டு ஸ்கேலை லாங் சைஸ் ஸ்கேலை உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டை வேணுமோ, ஒரு சின்ன பீஸ் ஒரு பெரிய பீஸு, அதுக்கப்புறம் சென்டரில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சென்டரில் இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. ஓகேவா? அந்த ஓட்டை எதுக்குன்னா, ஒரு நட்டு போல்ட் இருக்கா, இந்த நட்டு இதில் சொருகிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேல் எடுத்து இப்படி சொருகிட்டோம்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் டைட் வைக்கணும், அதுதான் மெயின். லூஸாக வச்சிங்கன்னா ஃபேன் அப்படியே கவுந்துடும். ஓகே, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூகன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணிடுச்சு. ஒரு 5 minutes 2 minutes ஹீட் ஆயிடும். ஓகே, ஹீட் ஆகிற வரைக்கும் இந்த மோட்டரோட வேலை சொல்ல மாட்டேன். இது 10 rupees. ஓகேவா? ஸ்விட்ச் 5 rupees. நெக்ஸ்ட்டு நார்மலாக செலோ டேப். அவ்வளோதான். இந்த க்ளூகன் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இது ஆக்சுவலி நான் ரீசெண்டாக வாங்க க்ளூகன். இது வேணுனாலும் சொல்லுங்கள், லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஹீட்டாக வெயிட் பண்ணலாம். ஓகே, இது எந்தெந்த பார்ட்ஸ் எங்கே வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஹீட்டாக வரைக்கும் பேட்ரி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. பேட்டரியோட அளவுக்கு தான் இந்த கார்ட்போர்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்கள், பேட்ரி இருக்கா, பேட்டரியோட அளவுக்கு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி டிசி மோட்டர் வைக்கல ஃபேன் சாயும், அதனால் பின்னாடி கொஞ்சம் வெயிட் பேட்ரி. உங்ககிட்ட பேட்ரி ஏதாவது பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி பெரிய டிசி மோட்டர் வைக்கிறீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் வெயிட் வைக்கிறதுக்கு ஏதாவது வைக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது ஸ்விட்சு நீங்கள் உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேனு, டிசி மோட்டர் இது ஹீட்டாக க்ளூகன் ஹீட்டாக. ஹீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளூ நான் சொல்கிற இடத்துல அப்ளை பண்ணுவோங்க. இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ளூ வச்சுக்கோங்க. காயறதுக்குள்ள பேட்டரி வச்சு க்ளூ ஒழுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே ஒரு கொஞ்சம் இங்கே ஒரு லைனாக போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்கேல் காயறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு. உங்களுக்கு இங்கே வேணால் இங்கே வச்சுக்கலாம், இங்கே வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். நான் இங்கே வைக்கலான்னு இருக்கேன். ஸ்விட்சு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு
சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எதுக்குன்னா இந்த ஸ்கேல் எப்படி இருந்தாலும் விழுந்துடும் வெயிட்டுக்கு, க்ளூகனாக இருந்தாலும். அந்த ஸ்கேலோட சைஸ்க்கு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து இந்த சைடு தெரியுதா, அங்கே வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒட்டிடுறேன். இங்கே ஒட்டிட்டு நல்லா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு பாருங்க. இந்த சைடு ஒட்டியாச்சா? அவ்வளோதான். இனி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் போடணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், க்ளூ பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த ஸ்கேலில் ஓட்டப்பட்டு இருக்கீங்களே அதை வந்து அந்த இன்னொரு ஓட்டை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, மோட்டரை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம். மோட்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த செகண்ட் ஸ்கேல் பார்ட் இருக்குல்ல அதில் வந்து ஒட்டணும். இங்கே இருக்கிற இங்கே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணுறோம்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து ஃபேன் ஓட்ட போகிறோம். மோட்டரில் ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த மோட்ரு அந்த ஃபேனோட இது வந்து இந்த கேப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா க்ளூகன் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக சுற்றுட்டுருங்க. வாங்க க்ளூகன் ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி வேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒயர்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒட்டியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த 2 ஓட்டை இருக்குல்ல அதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை வந்து நடுவில் சொருகிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி லூஸ் ஆடுதா? ஆடக்கூடாதுன்னா 2 போல்ட்டு, உங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன், சின்னதாக இருக்கும், போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி நம்ம வந்து டைட் ஆக்குறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ டிரைவரு. ஓகே, டைட் ஆக போகுது. ஓகே, டைட் ஆயிடுச்சு. இன்னொரு போல்ட் எடுத்துக்கோங்க. இதையும் அப்ளை பண்ண மாதிரி உள்ள இது வச்சுக்கோங்க, ஏன்னா இது லூஸ் ஆயிடும், சீக்கிரம் லூஸ் ஆயிடும். ஓகே, டைட் வச்சாச்சு. இப்போ ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஓகே, பாருங்கன்னா எதுவுமே பண்ணல, டைட் ஆயிருக்கா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் நான் லூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, சும்மா திருக்கிட்டே இருப்பீங்கள்ல, அப்போ வந்து இது லூஸ் ஆகும் போல்ட்டு. அதனால தான் டைட் வச்சுக்கணும். நல்லா டைட் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல அது வந்து ஸ்விட்ச், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸ்விட்சில் ஃபஸ்ட்டு பின் இருக்கும்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில்
வயரை நல்லா எடுத்துக்கணும். பாருங்க, இந்த ஒயர் தெரியுதா? சுவிட்சு தெரியுதா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலி நான் எடுத்துடலாம், சுவிட்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டணும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபஸ்ட்டு பின் தெரியும் பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு பின்னில் மைனஸ் ஒயரை கனெக்ட் பண்ணும். ஓகேவா, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ க்ளூகன் ஹீட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், வருமானு தெரியல. வருது, அதை வச்சு ஒட்டிடணும், இல்லாட்டி வெளியே வரும். இப்போ அடுத்து போட்டிங்கன்னா க்ளூ வருது, கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒயர் வராது உங்களுக்கு, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் இருக்குது, அதை வந்து அடுத்த பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடலாம். க்ளூ வச்சு அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக வருது, அதுதான் டென்ஷன். அப்புறம் ஸ்விட்சை எப்போ கூட ஒட்டிடலாம், இடத்துல இருக்கும், பார்த்து. ஸ்விட்சை ஒட்டியாச்சு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வைப்போம் போல ஒயரை கனெக்ட் பண்ணணும். இது இருக்குல்ல, இந்த வந்து எல்லோ ஒயர் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணும். அவ்வளோதான், இப்போ பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்விட்ச்லேருந்து வருதுல, அதை வந்து இந்த ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல, மோட்டர்லேருந்து ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து ஸ்விட்ச்லேருந்து வரதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு சுவிட்ச் ஆனில் இருந்தனால சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கார் சூப்பராக வருது. ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபேன் போடல, பாருங்கள் நல்லா தெரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ண எதுவும் இல்லை, சுவிட்ச் ஆன் பண்ண காற்று வருதா? எனக்கு இன்னும் சூப்பராக வருது. ஓகே, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம செஞ்சுட்டோம், வி மேட் இட். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே, பை கைஸ்.